வணக்கம். ஒருத்தர் கமெண்ட்ல கேட்டிருந்தீங்க டாக் வந்து துணி போட்டு படுக்க வைங்கன்னு. காட்டுறோம் பாருங்க. பாருங்க, இவங்க எல்லாம் பேரலைஸ் டாக். நீங்க பார்த்ததும் பேரலைஸ் டாக். இது எந்த பேரலைஸ் டாகுமே வந்துட்டு துணியில படுக்க மாட்டாங்க. ஏன்னா அவங்க வந்து இது கம்ஃபர்டபுளா இல்லைன்னு ஃபீல் பண்ணுவாங்க. துணி நம்ம எங்க போட்டாலும் அது அவங்க படுக்கவே மாட்டாங்க. இந்த மாதிரி நீங்க பாத்தீங்கன்னா அவங்களுக்கு ஏன் நாங்க இந்த மண்ணு கிட்ட ஒரு 15-20,000 ரூபாய் செலவு பண்ணி இந்த மண்ணு நாங்க ஏன் கொட்டி இருக்கிறோம்னா இவங்களுடைய கால் வந்து புண்ணாக கூடாது. நாங்க காட்டுறோம் பாருங்க. நீங்க நேத்து பார்த்த அந்த குழந்தை இவன் தான். பாத்தீங்கன்னா இவனோட கால் வந்து மண்ணுல ஒரு ராசி புண்ணாக கூடாதுன்றதுக்காக தான் நான் மண்ணு போட்டிருக்கோம். மண்ணு போட்டு எல்லா பேரலைஸ் டாகும் நல்லா பாக்குற, அதாவது பாக்குற உங்களுக்கு வந்து சொல்றீங்க துணி போட்டு படுக்கிறாங்க. ஆனா இது கூட நாங்க வாழ்ந்துட்டு தெரியும். கண்டிப்பா அவங்க எப்படி பாத்துக்கணும். ஏன்னா இவங்க எப்படி ரெடி பண்ணலாம் நல்லா கஷ்டங்கள். ஏன்னா இப்ப எல்லாருமே ஸ்பைனல் கார்டு இன்ஜுரி ஆகி ஆக்சிடென்ட் ஆகி வந்தவங்கதான். அப்ப அவங்கள உயிரை காப்பாத்தி இவ்வளவு தூரம் பிழைக்க வச்ச எங்களுக்கு கண்டிப்பா அவங்கள படுக்கிறதுக்கும் கம்ஃபர்டபுளா வைக்க தெரியும். தப்பா எடுத்துக்க வேண்டாம். இந்த இடத்துல நாங்க ஃபுல்லா காட்டுறோம் பாருங்க. இது எல்லாமே நாங்க மண்ணு கொட்டி அவங்களுக்காக நாங்க நகைச்சு வச்சிருக்கு. அதனால ஒரு பாருங்க காட்டேன். அந்த துணில உட்கார்றப்போ அதுல அந்த நெகில மாட்டிக்கோ அப்படி இட்டுட்டே போவாங்க. அது வந்து அவங்களுக்கு ஒரு கம்ஃபர்டபுளா இருக்காது. அதனாலதான் வந்துட்டு நீங்க வந்து ஒரு வீடியோ வச்சு வந்து ஒரு ஜட்மெண்ட்டுக்கு வரக்கூடாது. வீடியோ பார்த்துட்டு குழந்தைய கஷ்டப்படுது. எல்லாரும் நல்லபடியா பாத்துக்கிறோம். நல்லா இருக்காங்க, சந்தோஷமா இருக்காங்க. நன்றி.